அவர் விஜய்க்கு சேர்ந்தது ஒரு ரசிகர் கூட்டம் தான். யார் இந்த கி வீரமணி, தாமரக்கணிட்டு உதவினார் இல்லை, கி வீரமணி, எம்ஜிஆர் தாமரக்கணியில் எம்ஜிஆர் ஆட்சி இருக்கும்போது அவர் சொல்கிறார் அது வந்தது ரசிகர் கூட்டம் தான். எம்ஜிஆருக்கு வந்தது ரசிகர் கூட்டம் தான். எம்ஜிஆருடைய ரசிகர் கூட்டத்தை வச்சு தான் உங்கள் திராவிடமே ஆட்சியை பிடிச்சிக்கிட்டு இருந்தது. இல்லைன்னா உங்கள் திராவிட ஆட்சிக்கு வந்திருக்க முடியுமா? 1967 உங்கள் அண்ணாதுரை ஆட்சிக்கு வந்திருக்க முடியாதுயா. எம்ஜிஆர் ரசிகர் கூட்டம் இல்லைன்னா, எம்ஜிஆர் ரசிகர் கூட்டம் இல்லைன்னா 71 கருணாநிதி முதலமைச்சராக இருக்க முடியாதுயா. அப்புறம் எம்ஜிஆர் கட்சி அண்ணாதிமுக ஆரம்பிச்சோன்னா மண்ணை கபுனிங்கல்ல. காரணம் அது எம்ஜிஆர் ரசிகர் கூட்டம் உங்களை விட்டு வெளியேறிச்சு. ஆனால் ரசிகர் கூட்டத்தை சாதாரணமாக நினைக்காதீர்கள். ரசிகர் கூட்டம் தமிழ்நாட்டு அரசியலே மாற்றி காட்டி சாதனை படைத்தவர்கள். அதனால் எதுக்கு எடுத்தாலும் இது கம்யூனிஸ்ட்டு அந்த ஆளுங்க ஒரு 50 கோடி வாங்கின நம்பருக்கு அந்த ஆள் என்ன இது பண்ணி சொல்கிறாங்க. விஜய் மீது தான் எல்லா தவறும் இருக்குது. விஜய் மிகவும் ஆணவமாக பேசுகிறார். அந்த ஆள் பேசுகிறத பார்த்தீங்கன்னா சிஎம் அவர்களே, மாண்புமிகு சிஎம் அவர்களே, இதுதான் ஆணவமா? உங்கள் கம்யூனிஸ்ட் வரலாறுல இதுதான் ஆணவமா? சைனாவில் இருந்து பணம் வருது, ரஷ்யாவில் பணம் வருது கதையெல்லாம் சொல்லவா? அப்படி வெளிநாட்டில் இருந்து பணம் வாங்கக்கூடிய ஒரு கைக்கூலிங்க நீங்கள்லாம். இவர் வந்துக்கிட்டு ரொம்ப ஆணவமாக பேசுகிறார். எல்லா வீடியோவும் போட்டு காமிக்கிறேன். விஜய் ஆணவமாக பேசின ஒரு இதை எடுங்க. அப்போ எதுக்கு பேசுகிறீங்க?